بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر وكذبوا واتبعوا أهواءهم وكل أمر مستقر ولقد جاءهم من الأنباء ما فيه مزدجر حكمة بالغة فما تغني النذر فتول عنهم يوم يدعو الداعي إلى شيء نكر خش عن أبصارهم يخرجون من الأجداث كأنهم جراد منتشر مهطعين إلى الداع يقول الكافرون هذا يوم عسر كذبت قبلهم قوم نوح فكذبوا عبدنا وقالوا مجنون وازدجر فدعا ربه أني مغلوب فانتصر ففتحنا أبواب السماء بماء منهمر وفجرنا الأرض عيونا فالتقى الماء على أمر قد قدر وحملنا محمدا عبده ورسوله ما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெயரால் இந்த நல்லொரு சூழ்நிலையில் இந்த இடத்தில் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலே ஏதாவது ஒரு கூட்டம் ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை படித்து அதன் கருத்தை விளங்கிக் கொள்ள முற்பட்டால் அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய சக்கீனா என்கிற அமைதி இறங்குகிறது. அந்த சபையை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் இறங்குகிறது. அல்லாஹு தஆலா தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் அந்த சபையில் இருந்தவர்களை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறான் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த 4 பாக்கியங்களும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாக வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இந்த உரைக்கு வருகிறேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, நாம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆசூராவுடைய தினத்தில் இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் இந்த தினத்தில் மிக முக்கியமான 2 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த மூசா நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு உமையா ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த 2 நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக சில தகவல்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கிறான். அதிலே அதிகமாக அல்லாஹு தஆலா சொன்ன வரலாறு மூசா நபியினுடைய வரலாறு தான். மூசா நபியினுடைய வரலாறு நிறைய படிப்பினைகள் உள்ளது, நிறைய சோதனைகள் நிறைந்தது, ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்த வரலாறு. அந்த அற்புதம் நடந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் தான் அந்த அற்புதம் நடந்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவருடைய வரலாறை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் ஃபிர்அவுன் கொலை செய்து வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்கிறார்கள். கிடைத்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு பெரிய கவலையாக இருக்கிறது.
பொதுவாக பிள்ளை கிடைத்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் கவலைப்படுகிறார்கள், இந்த பிள்ளையையும் ஃபிரௌன் கொன்று விடுவான் என்பது அவர்களுடைய பயம். அப்போது அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தாய்க்கு ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துகிறார். அந்த உள்ளுணர்விலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் இந்த பிள்ளையை உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்று நீங்கள் அஞ்சினால் பிள்ளையை ஒரு பொட்டியை செய்து தண்ணீரிலே போட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் பிள்ளையை தண்ணீரிலே போடுவதற்கு முடிவு செய்கிறார்கள். பொதுவாக எந்த தாயும் அதுக்கு துணிய மாட்டார்கள். பிள்ளைய வச்சு கொள்வதாக இருந்தால் வச்சு கொள்ளுங்கன்னா வச்சுக்கத்தான் பார்ப்பாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஒரு பெட்டியை செய்து பிள்ளையை அந்த அதாவது தண்ணீரிலே போடுகிறார்கள். போட்டுவிட்டு மூத்த மகளை கூப்பிட்டு, இந்த பொட்டி எங்க போகுது, இதை யார் எடுக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னு அனுப்புறாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தாவும் அந்த பொட்டியை பின்தொடர்ந்து போறாங்க. பொட்டி எங்க போய் சேருதுன்னு சொன்னா சரியா ஃபிரௌனுடைய கைக்கு போய் சேருது. யாருக்கு பயந்து பிள்ளைய ஒழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவனுடைய கைக்கே போய் சேருது. பிள்ளையை எடுத்ததும் இது இஸ்ரவேல் சமுதாய குழந்தையாகத்தான் இருக்கும் என்று ஃபிரௌன் அந்த பிள்ளையை கொலை செய்ய முற்படுகிறான். அந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய மனைவி, எனக்கு குழந்தை இல்லை, இந்த பிள்ளையை நான் என் பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறேன், இதனால பிற்காலத்தில் நாங்கள் பயன்பெறலாம், இதை என்னுடைய பிள்ளையாக நான் ஆக்கிக் கொள்ள போகிறேன் என்று சொல்றாங்க. பொதுவாக எல்லாரிடத்திலும் சில பலகீனங்கள் இருக்கும். ஃபிரௌன் ரொம்ப கொடுங்கோலனாக இருந்தாலும், யார் சொல்வதையும் கேட்காத போக்குள்ளவனாக இருந்தாலும், ஃபிரௌன் இருந்த பலகீனம் மனைவி சொல்வதை கேட்கிற மனநிலையில் இருந்திருக்கிறான். உடனே ஃபிரௌன் அந்த பிள்ளையை தன் மனைவி கொடுத்து வளர்ப்பதற்கு அனுமதிக்கிறான். இப்ப குழந்தை எடுத்தாச்சு, எடுத்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். ஊரில் இருந்தெல்லாம் தாய்மார்கள் வரவழைக்கப்படுகிறார்கள், பால் கொடுக்கிறார்கள். பிள்ளைக்கு பசி இருக்குது, புள்ள பசியில கத்துது, ஆனா எந்த தாயிடத்திலும் பால் குடிக்கல. இந்த சந்தர்ப்பத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா சரியா பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த பிள்ளைய கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறாங்க. ஒரு பெண் எப்படி சந்தர்ப்ப சூழலுக்கு எப்ப யோசிக்கிறார் என்று பாருங்க. அப்ப அவங்களுக்கு இப்ப எப்படியாவது பிள்ளைக்கு பால் கொடுத்தாக வேண்டும். எனவே சரி என்று சொன்னது தனது தாயையே சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாய் இருக்கிறாங்க, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி. எனவே ஃபிரௌன் மூசா நபியை அவங்களோட உம்மாட்ட அனுப்புறான், பால் கொடுங்கன்னு சொல்லி. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் புள்ள ஃபிரௌன்ட்ட போய் திரும்பி அரச அங்கீகாரத்தோடு உம்மாட்டையே வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா அந்த தாயினுடைய நம்பிக்கையை வீணாக்கவில்லை. எப்படி வருகிறது? அரச அங்கீகாரத்தோடு அரச செலவுல மூசா நபி வளர்க்கப்படுகிறார்கள். அப்ப இதுதான் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய சூழ்ச்சி என்று சொல்வது. அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளன் என்று குர்ஆனில் சொல்லப்படுவது இதுதான். ஃபிரௌன் செய்த ஒரு சூழ்ச்சி, அதற்கு அல்லாஹ் கொடுத்த பதிலடி, நீ யாரை கொல்வதற்கு முயற்சி பண்றியோ அவரையே நீயே உன் பொறுப்புலையே வளர்த்தடு என்கிற நிலையை அல்லாஹ் உருவாக்குகிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய அதாவது அவருடைய அரமனை செலவிலே வளர்க்கப்பட்டு பிறகு ஒரு சின்ன ஒரு கொலையிலே மாட்டி ஊரை விட்டு ஓடி சென்று மீண்டும் ஒரு நபியாக வருகிறார்கள். வந்து ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். ஃபிரௌனுடைய கொடுங்கோல் அவனுடைய கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள். பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடக்கிறது. போராட்டங்களின் முடிவிலே இஸ்ரவேல் சமுதாயத்தையும் அங்கு அடிமைப்பட்டிருந்த அந்த மக்களையும் விடுதலை செய்கின்ற முகமாக எகிப்தில் இருந்து அழைத்துக் கொண்டு பலஸ்தீனத்துக்கு போறதுக்கான முயற்சியில வெளியேறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களும் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே ஃபிரௌன் இவர்களை விடுவதற்கு அனுமதித்து விட்டு பிறகு விடக்கூடாது என்ற முடிவுக்கு வருகிறான். வந்து இவர்களை விரட்டி கொண்டு வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கடலை அடைகிறார்கள். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் மூசா நபியை பார்த்து சொன்னார்கள், இன்னால முதுரக்கோன், நாங்கள் வசமாக மாட்டிக்கொண்டோம், முன்னால கடல் பின்னால எதிரி,
தப்புறதுக்கு வழியே இல்லை என்ற மனநிலைக்கு வந்தார்கள். அதை சொன்னார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன மைய ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கைத்தடியினால் கடலுக்கு அடிக்க சொன்னான். அப்படி அடித்ததும் கடல் இரண்டாக பிளந்தது. கீழே உள்ள நிலம் தண்ணீரில் ஊறிப்போன நிலம் மாதிரி இல்லாம அந்த நிலம் காஞ்சி போனது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அந்த நிலத்தால் அப்படியே பிளந்து போனார்கள். ரெண்டு பக்கமும் மலை மாதிரி தண்ணி நின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் கடலை கடந்ததற்கு பிறகு பிரோனுடைய படையினரும் கடல் நடுவுக்கு வருகிற சந்தர்ப்பத்தில் பிரிந்த கடல் மீண்டும் இணைந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே பிரோனும் அவனுடைய படையினரும் அழிக்கப்பட்டார்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது முஹர்ரம் 10. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டது, பிரோன் அழிக்கப்பட்டது, கடல் பிளந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்தது முஹர்ரம் 10. முஹர்ரம் 10 தான் இது நடந்தது என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. யூதர்கள் நோன்பு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த தினத்தில் நீங்கள் நோன்பு முடிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அதற்கு அந்த யூதர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது ஒரு நல்ல நாள். என்ன நல்ல நாள் என்று சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டாங்க, ஃபிரௌன் அழிக்கப்பட்டாங்க. அதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு முடித்தார்கள், நாங்களும் நோன்பு முடிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அஹக்கு பி மூசா மின்கும், உங்கள் எல்லாரையும் விட மூசாவுக்கு நான் ரொம்ப நெருக்கமானவன், மூசாவுடைய விஷயத்தில் உங்களை விட எனக்கு உரிமை இருக்குது என்று சொல்லி தானும் நோன்பு நோட்டு சஹாபாக்களை நோன்பு நோக்குமாறு ஏவினார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆக முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், கடல் பிளந்தது என்கிற உண்மையை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். ஆக இந்த நாள் முக்கியமான ஒரு அற்புதம் நடந்த நாளாக இருக்கிறது. அண்மை காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்து போன அந்த இடம் கண்டுபிடிக்கப்படுகிறது கடல் கடியிலே. அந்த இடத்திலே அழிக்கப்பட்ட அந்த ஃபிரௌனுடைய படையினருடைய குதிரைகளுடைய வண்டிகளுடைய சக்கரங்கள் சிலது கூட அகப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி ஒரு அற்புதம் நடந்தது என்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி மூலமாக அல் குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய உண்மையான மார்க்கம் என்கிறதும் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதும் உறுதி செய்யப்படக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நடக்கிறது. பொதுவாக இந்த கடல் பிளந்தது, மூசா நபி பாதுகாக்கப்பட்டது, ஃபிரௌன் அழிக்கப்பட்டதெல்லாம் குர்ஆனிலும் வருகிறது, பைபிளிலும் வருகிறது. ஆனால் குர்ஆனிலே பைபிளில் இல்லாத ஒரு செய்தி இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், கடைசி நேரத்தில் ஃபிரௌன் ஈமான் கொள்ள முற்படுகிறார். ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடையவும் ஹாரூனுடையும் இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஃபிரௌன் சொன்னான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்பதான் உனக்கு நம்பிக்கை வந்துச்சா? இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் நீ அதாவது அநியாயக்காரனாக சத்தியத்தை மறுப்பவனாக இருந்தாய், உனது ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்றைய தினம் உனது உடம்பு பாதுகாக்கப்படும், எதிர்காலத்தில் வருகிற மக்களுக்கு அது படிப்பினையாக இருக்கும், அது ஒரு அத்தாட்சியாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த செய்தி பைபிளில் கிடையாது. ஃபிரௌனுடைய உடம்பு பாதுகாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அண்மையிலே ஒரு ஆய்வின் போது ஃபிரௌனுடைய உடம்பு கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த உடம்பை எடுத்து இன்றைக்கும் எகிப்தினுடைய மியூசியத்திலே வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மனிதன் செத்து போனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தால் பற்கள் விழுந்திருக்கும், நகங்கள் கலண்டு விழுந்திருக்கும். ஃபிரௌனுடைய விரல் நகங்கள் கூட இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறது. இதன் மூலமாக குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வேதம், இதை அல்லாஹ் தான் அருளினான் என்பதை நாங்கள் எப்படி அறிகிறோம் என்று கேட்டால், ஃபிரௌனுடைய உடம்பு பாதுகாப்பாக இருக்கிற விஷயம் நபி அவங்களுக்கு மனிதன் என்கிற வகையில தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மனிதன் என்கிற அடிப்படையில் இது அவங்களால சொல்ல முடியாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்ததினால்தான், ஃபிரௌனுடைய உடம்பை பற்றி அறிந்த அல்லாஹ் இந்த விஷயத்தை சொன்னதினால்தான் அவர்களால் சொல்ல முடிந்திருக்கிறது. ஆக குர்ஆன் ஒரு இறைவேதம் என்பதை நிரூபிப்பதற்கான அடையாளமாகவும் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை ஆக்கியிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே,
இன்றைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோக்கிறோம். இந்த நோம்பின் மூலமாகவும் ஒரு அடிப்படையான இஸ்லாத்தினுடைய பண்பாடு அக்கீதா சொல்லப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் நாம் எல்லா இறை தூதர்களையும் ஏற்றுக்கொள்வோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு மத்தியில் நாங்கள் பாரபட்சம் பார்க்க மாட்டோம். இப்போது நாங்கள் எதற்காக நோன்பு பிடித்திருக்கிறோம்? மூசா நபி பாதுகாக்கப்பட்டதுக்கு நன்றி செலுத்தும் முகமாக. மூசா நபி யாருக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்? யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர். இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்துல ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சரி, முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டா யூதர்கள் தான் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய எதிரி என்று சொல்வார்கள். இன்றைய தினம் வரைக்கும் பலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் கொடூரமான சித்திரவதைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம் நாடுகளிலே குழப்பம் ஏற்படுகிறது என்றால், முஸ்லிம் நாடுகளிலே உள்சண்டைகள் ஏற்படுகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணமாகவும் பின்னணியாகவும் யூதர்கள் தான் இருக்கிறார்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. அமெரிக்காவோடு முஸ்லிம் நாடுகளில் சிலது பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க, சண்டை இல்லை அவங்களுக்கு. அந்த நாடெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் செழிப்பாக இருக்குது. சவுதி, குவைத், கட்டார், பஹ்ரைன், துபாய், இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அமெரிக்காவோடு உடன்பாடு இல்லாத முஸ்லிம் நாடுகள், அந்த நாடுகளுக்குள் உள்ளுக்குள்ள முஸ்லிம்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாங்க. முஸ்லிம்களுக்குள்ள ஆயுத குழுக்கள் மோதிக்கொள்கிறார்கள். இது எப்படி நடக்குது? சிரியாவுல பிரச்சனை, லெபனான்ல பிரச்சனை, அங்கால ஈராக்ல பிரச்சனை, ஈரான்ல பிரச்சனை, எல்லா நாட்டுக்குள்ளும் உள்சண்டைகள் நடக்குதுன்னு சொன்னா காரணம் என்னென்றால் அந்த உள்சண்டைகள் தானாக நடப்பதல்ல, உள்சண்டைகள் இவர்களால் மூட்டிவிடப்படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த யூத இனத்தை பற்றி சொல்கிற போது அவர்கள் யுத்த தீயை மூட்டுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யுஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியிலே பசாது பண்ணுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். விவசாய நிலங்களை, கருக்களை அழிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி எல்லா ஃபித்னாக்களுக்கும் மூல வேறாக இந்த யூதர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு நாங்க யூதர்களுடைய நபி பாதுகாக்கப்பட்ட நாள், அதுக்கெல்லாம் நாங்க சந்தோஷப்பட மாட்டோம் என்று நாங்க சொல்றதில்லை. யூதர்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த நாள், மூசா நபியோடு இருந்த ஈமான் கொண்ட நல்லவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாளுக்கு இன்றைக்கு வரைக்கும் நாங்க நன்றிக்காக நோன்பு பிடிக்கிறோம் என்றால், இஸ்லாம் என்கிறது இறை தூதர்களுக்கு மத்தியில பாகுபட்சம் பார்க்காது, கொள்கையை மட்டும்தான் இஸ்லாம் பார்க்கும். எல்லா இறை தூதர்களும் சொன்னது ஒரே கொள்கை தான். அந்த அடிப்படையில் முகமது நபியையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மூசா நபியையும் ஒன்று போல நாங்கள் நேசிப்போம் என்கிற அடிப்படையை இந்த நோம்பின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, இந்த நோன்பை நாங்கள் 10ஆம் நாளும் பிடிக்கிறோம், 9ஆம் நாளும் பிடிக்கிறோம். நேற்று நாங்கள் நோன்பு பிடித்தோம். ஏன் இஸ்லாம் இந்த சட்டத்தை சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10 மட்டும்தான் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். கடைசி வருஷம் அவர்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னால வந்த முஹர்ரத்தின் 10ஆம் நாள் நோன்பு பிடித்து விட்டார்கள். சஹாபாக்களில் சிலர் வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம், யூதர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள், இந்த நாளை யூதர்களும் கண்ணியப்படுத்துகிறார்கள், ரெண்டும் ஒன்று போல் ஆகிவிடுமே என்று சொன்ன போது யூதர்களுக்கு மாறு செய்யறதுக்காக 9ம் சேர்த்து நோன்பு பிடிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா நபி அவர்கள் 9ஆம் நாள் நோன்பு பிடிச்சது கிடையாது, அதுக்கிடையில மௌத்தாயிட்டாங்க. நோன்பு பிடிக்கிற விஷயத்தில் கூட நாங்கள் யூதர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், ரசூலுல்லாஹ் பள்ளியை பொறுத்தளவு இப்படி எல்லாம் மாபிள் போட்ட பள்ளி கிடையாது. வெளியில இருக்கிற மாதிரி மணல் தரதான் அவங்களோட பள்ளி, அதுலதான் அவங்க தொழுவாங்க. சகாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க செருப்பு போட்டுக்கொண்டு தொழுங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தொழும் போது செருப்பு போட மாட்டார்கள். செருப்பு போட்டு தொழுது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எந்த விஷயத்தில் எங்களுக்கு மாறு செய்ய முடியுமோ அதுல நாங்க அவங்களுக்கு மாறு செய்ய வேண்டும். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லது பிற சமுதாய மக்களை போல வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கை தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் வழிகேடுகளை கொண்டு வந்தது. இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு ரபியுல் அவ்வல் வருகிறது. இந்த ரபியுல் அவ்வலிலே பெரும் முஸ்லிம் பகுதிகளிலே மீலாது விழாக்கள், மௌலுதுகள் கொண்டாடப்படும். எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா,
கிறிஸ்தவர்கள் ஈசா நபிக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, பிறந்த தினம் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு அதை கொண்டாட முடியும்னு சொன்னா நாங்க ஏன் அதை செய்யக்கூடாது? ஈசா நபியை விட எங்கட நபி என்ன குறைஞ்சவரா? அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னா நாங்களும் அதே மாதிரி பிறந்த நாள் உண்டு வேற ஒரு ரூபத்தில் செய்யறது. இதே மாதிரி செத்தவர்களுக்காக அன்னதானம் கொடுக்கறாங்க, நாங்க ஏன் அதை விட வேண்டும்? நாங்க அதை கத்தம் என்கிற பேர்ல செய்வோம். அவர்கள் பஜனைகள் பாடுறாங்க, நாங்க அதை மௌலிது பாடல்கள் என்கிற பேர்ல அதை நம்ம செய்வோம். இப்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து அதுகளை இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள கொண்டு வர பார்த்தார்கள். இது ஒரு பெரிய வழிகேட்டுக்கான அடிப்படை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்காவை முஸ்லிம்கள் கைப்பற்றிட்டாங்க. அதற்கு பிறகு ஹுனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடந்தது. அப்ப மக்கா வெற்றி போது இஸ்லாத்துக்கு வந்த சில சஹாபாக்களும் அந்த போர்ல போறாங்க. அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி. அவர் சொல்றாரு, நாங்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஹுனைன் போருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு போய் கொண்டிருந்தோம். அப்படி போய் கொண்டிருக்கிற போது ராத்து அன்வாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை கண்டோம். ராத்து அன்வாத்ங்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் இந்த அரச மரத்தை புனிதப்படுத்துற மாதிரி மக்கால இருந்த காபீர்கள் இந்த தாத்து அன்வாத் என்கிற மரத்தை புனிதமா கருதுவாங்க. நீங்க கோணேஸ்வரர் கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல நிறைய 2 ரூபா 5 ரூபா சல்லியெல்லாம் கட்டி வச்சு நேர்த்தி வச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொட்டில் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இந்த தொட்டில் கட்டி வைக்கிறவங்க குழந்தை இல்லாத தாய்மார்கள். அந்த இடத்துல தொட்டில கட்டி அந்த தொட்டில் ஆடினா வீட்லயும் தொட்டில் ஆடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மரங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த மக்கத்து காவிர்கள் ராத்து அன்வாத்துங்கிற மரத்தை எப்படி நினைச்சாங்கன்னா, நாங்க சண்டைக்கு போற நேரத்துல அந்த மரத்துல கொண்டு போய் வாழை கொழுவிட்டு அதுக்கு பிறகு அந்த வாள் எடுத்துட்டு போய் சண்டை பிடிச்சா நல்லா சண்டை பிடிக்கலாம், வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு இந்த மக்கத்து காவிரிகளிடத்துல இருந்தது. இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களுக்கு அந்த மரத்தை கண்டோடனே ஒரு நினைப்பு வருது, அவங்களுக்கு இப்படி ஒரு மரம் இருக்குது, இதே மாதிரி ஒரு மரம் எங்களுக்கும் இருந்தா நல்லது தானே என்று நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இஜ்அல் லனா தாத்த அன்வாத் கமா லஹும் தாத்து அன்வாத். இந்த மக்கத்து காவிர்களுக்கு இந்த அருள் பெறுவதற்கு பரக்கத் பெறுவதற்கு தாத்து அன்வாத் என்கிற மரம் இருப்பது போல் எங்களுக்கும் ஒரு மரத்தை நீங்க ஏற்பாடு செய்யுங்க என்று சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், என்ன கேள்வி நீங்க கேட்டீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் மூசா நபியிடத்துல கேட்டது மாதிரி ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? கடல் பிளந்து கடலுக்கு முன்னால நடந்து வராங்க, எவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்ணால காண்றாங்க, அனுபவிக்கிறாங்க. கடலை தாண்டி வரிய வராங்க, சில மக்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. மூசா நபியை பார்த்து கேட்டாங்க, இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. மூசா நபியே, அந்த பாருங்க பார்த்து வணங்குறதுக்கு அவங்களுக்கு பல சிலைகள் இருக்குது, பல தெய்வங்கள் இருக்குது, எங்களுக்கும் பார்த்து வணங்குறதுக்கு ஒரு கடவுளை ஏற்பாடு செய்யுங்க என்று சொன்னாங்க. அவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்டுட்டு சிலை வேண்டும் என்று கேட்டவர்கள் அவர்கள். அந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க. லதத்தபியன்ன சுனன மன் கான கபலக்கும் குதுவல் குதுவத்தி பில் குதுவா. உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களை சாணுக்கு சான் முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்களில் ஒருவன் உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் போனா உள்ள போனவன் திரும்பி வருவானா, வாரத்துக்கு வழி இருக்குதா, ரிவர்ஸ் பண்ணலாமா, இதெல்லாம் பார்க்காம நீங்களும் உள்ள போவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப பிற சமுதாயங்களை போல வாழ முற்படுவதுங்கிறது இந்த சமுதாயத்தினுடைய அழிவாக இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதனாலதான் முஸ்லிம் உம்மத்து ஏனைய சமுதாயங்கள் போல் இல்லாமல் தனித்துவமாக இருக்க வேண்டும். மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த சமுதாயத்துக்கு ஒப்பாகிறானோ அவன் அவர்களோடு சேர்ந்து வந்தான், மறுமையில் அவங்களோடு தான் எழுப்பப்படுவான் என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிற சமுதாயங்கள் போல வாழாமல் எங்களுக்கென்று இஸ்லாம் சில தனித்துவங்கள் சொல்லியிருக்குது. முஸ்லிம் சமூகம்னா இப்படித்தான் இருக்கும் என்கிற பொதுவான அடையாளங்கள் சிலர் இஸ்லாம் சொல்லியிருக்குது. உதாரணமாக, மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யோக்கிர் கபீரனா லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யோக்கிர் கபீரனா. இந்த கருத்துல பல அறிவிப்புகள் வந்திருக்குது. எங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் மீது அன்பு காட்டாதவர்களும் பெரியவர்களை மதிக்காதவர்களும் எங்களை சார்ந்தவர்கள் இல்லை.
அப்ப முஸ்லிம் சமுதாயம் என்றால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சின்னவங்க மேல அன்பு காட்டுறவங்களா இருப்பாங்க, பெரியவங்க மேல மரியாதை செலுத்துறவங்களா இருப்பாங்க. இது முஸ்லிம் சமுதாயத்துடைய தனித்துவமான பண்பு. ஏமாத்துகிறவர்கள் எங்களை சார்ந்தவர்களே. அப்ப முஸ்லிம் என்றால் ஏமாத்த மாட்டான் என்கிற அளவுக்கு ஏமாத்தாத ஒரு போக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்க வேண்டும். இப்படி சில அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கடந்த காலத்தில் இலங்கையில் வாழ்ந்த மக்களிடத்தில் அது இருந்துச்சு. பிற சமுதாய மக்களுடைய நம்பிக்கைக்குரிய சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் இருந்திருக்கிறாங்க. இந்த தனித்துவங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் பிற சமுதாய மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில வேறுபாடு இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும், தனித்துவம் இருக்கணும். அன்பின் சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க முஸ்லிம் சமுதாயத்தில், இது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாத்திரம் உள்ள பிரச்சனை அல்ல, இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி போக வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி அவர்கள் உடுக்க வேண்டும், இதையெல்லாம் நாங்க எப்படி உடுக்க வேண்டும் என்றதை அவங்க தீர்மானிக்கிறாங்க. இன்றைக்கு சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவங்க தீர்மானித்ததற்கு ஏற்ப நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, 15 வருஷத்துக்கு முன்னால முஸ்லிம் பெண்களுடைய ஆடையை எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரி அபாய அணியக்கூடிய நிலைமை இல்லை. தலைக்கு துண்டு போடக்கூடிய நிலை கூட இருக்கவில்லை. சாதாரணமாக எங்களுடைய தாய்மார்கள் சேலை உடுப்பார்கள், தலைக்கு துண்டு போடுறது கிடையாது. அப்படியே பாங்கு சொன்னா அல்லது ஏதாவது யாரும் வந்தா தலையில மொட்டாக்கு போட்டுக் கொள்வார்கள். இதை யாரும் பிரச்சனையாக பார்த்ததும் கிடையாது, பிரச்சாரம் செய்ததும் கிடையாது. சில நேரங்களில் எங்களுடைய சகோதரிகள் இப்போது அந்நிய பெண்கள் அணிவது மாதிரி டவுசர் அணிஞ்சு கொண்டு ரோட்ல போயிருப்பாங்க, கட்டக்கை சட்டை போட்டு கொண்டு ரோட்ல போயிருப்பாங்க. முஸ்லீம்ங்கிறதுக்கு அடையாளமா ஒரு தாவாணியத்தை போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு நிலை தான் இருந்தது. ஆனால் நீண்ட கால பிரச்சாரத்தின் காரணமாக, தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் காரணமாக, முஸ்லிம் பாடசாலைகளில் இந்த அதாவது ஹிஜாப் முறைகள் கொண்டு வந்த காரணத்தினால் இன்று ஹிஜாப் என்கிறது பரவலான ஒரு ஆடையாக போயிருக்குது. ஹிஜாப் இல்லாமல் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ச்சியான பிரச்சாரத்தால கொண்டு வந்த இந்த நல்ல மாற்றத்தை மாடல் என்கிற பேர்ல, நாகரிகம் என்கிற பேர்ல, ஆடை டிசைன் என்கிற பேர்ல அப்படியே சிதைத்திருக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். கடந்த காலத்தில் எங்களுடைய தாய்மார்கள் அணிஞ்ச சேலை என்கிறது உடம்போடு ஒட்டாம இருக்கும். அவங்க போட்ட கை சட்டை என்கிறது நீளமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இஸ்லாத்தின் பேரால் கொண்டு வந்த இந்த அபாயா என்கிற ஆடையே டிசைன் என்கிற பேரில் அவங்க மாற்றி இறுக்கமானதாக மாற்றி கவர்ச்சியானதாக மாற்றி அந்த நோக்கத்தையே சிதறிச்சுக்க நாங்க பார்க்கிறோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்றது அவங்க தீர்மானிக்கிறாங்க. சரி, நீங்க அபாயாங்கிற நிலைக்கு வந்துட்டீங்களா, இதை நம்ம எப்படி பெசனாக்கலாம், இதை எப்படி நம்ம கவர்ச்சியாக்கலாம் என்று இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம இதை மாற்றுறதுக்கு பிரச்சாரம் பண்ணி இதை மாற்றுகிற போது இன்னொன்று கொண்டு வந்துருவாங்க. ஆக யூத சமுதாயத்தை பொறுத்தளவில், கிறிஸ்தவ சமுதாயத்தை பொறுத்தளவில் உலக மீடியாக்களை தங்களுடைய கையில் வைத்துக் கொண்டு உலகம் எப்படி இயங்க வேண்டும், சாப்பாட்டு முறையெல்லாம் இன்றைக்கு மாறி இருக்குது. அந்த சாப்பாட்டில் எது பெசனான சாப்பாடு, அந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே யூத கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒப்பாகுதல் என்ற பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோம்பிலே உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, இந்த கடல் பிறந்த நிகழ்ச்சியின் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்கள் நாங்க மாட்டிக்கொண்டோம் என்று சொல்றாங்க. மூசா நபி என்ன சொன்னாங்க? என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திலும் நடக்குது. ஹிஜ்ரத்துக்கும் இந்த மாசத்துக்கும் தொடர்பு இருக்குது. இந்த மாசத்துல ஹிஜ்ரத் நடக்கல, ஆனா ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்குது. இஸ்லாத்தின் பார்வையில் இது புது வருஷமா இருக்குது. புது வருஷத்துக்கு தனியான கொண்டாட்டங்கள் இல்லைன்னாலும் இது புது வருஷம். இந்த ஹிஜ்ரத்தின் போது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நடந்த இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் தௌர் கோயில இருக்கிறாங்க. ஹிஜ்ரத்தின் போது காபிர்களை தேடி அலைய விட்டு அவங்க அங்க 3 நாள் நின்றாங்க. இந்த குகையை சுத்தி எதிரிகள் வந்து சேர்றாங்க.
எதிரிகள் மேல இருக்கிறாங்க, கோய்க்குள்ள ரசூலுல்லாவும் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், எதிரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவர்களில் ஒருவன் தன்னுடைய காலை குனிந்து பார்த்தால் கூட உள்ள நாங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கும் மூசா நபி சொன்ன வார்த்தைக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சேர்த்துக் கொண்டார்கள். மூசா நபி எப்படி சொன்னாங்க, இன்ன மைய ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னாங்க, மக்களை சேர்த்துக் கொள்ளவில்லை. ஏன் இந்த ரெண்டு நபிமார்களும் வித்தியாசமான ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று கேட்டால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்வது எங்களுக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கு. இன்றைக்கு எங்கேயாவது பிரச்சனை வந்தா நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் நாங்க சொல்றோம். இந்த நம்பிக்கை தேவை, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்கிற நம்பிக்கை தேவை. ஆனா அல்லாஹ் எப்போது எங்களோடு இருப்பான், இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையா நம்பிக்கை வைக்கல, மாட்டிக்கொண்டோம் என்ற முடிவை சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்களுக்கு அந்த அதாவது மூசா நபி மாட்டிக்கொண்டாரே என்கிற கவலை இருக்கல, நாங்க மாட்டிக்கொண்டோமே என்கிற கவலை இருந்துச்சு, நபியை பற்றிய கவலை இருக்கல. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த பயம் இருக்கவில்லை, தன்னுடைய உசுரை பற்றிய கவலை இருக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது நடந்துருமோ என்கிற கவலை தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால போவாங்க, கொஞ்ச நேரம் பின்னால வருவாங்க, கொஞ்ச நேரம் வலதால வருவாங்க, கொஞ்ச நேரம் இடதால வருவாங்க. அப்ப அபூபக்கர் அவங்கள பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அபூபக்கர் என்ன பண்றீங்க இது? அப்ப அபூபக்கர் அவங்க சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எதிரி முன்னால் வருவான் என்று நான் நினைக்கிற போது முன்னால் வருகிறேன், அந்த அம்பு எறியப்பட்டால் அது என் மேல் பட வேண்டும். எதிரி பின்னால் வருகிறான் என்று நான் நினைக்கிற போது நான் பின்னால் வருகிறேன், பின்னால் இருந்து அம்பெறிஞ்சா உங்களுக்கு படக்கூடாது, எனக்கு பட வேண்டும் என்றதுக்காக அப்படி வந்தேன். இதே போல வலதால் வருவானோ இடதால் வருவானோ நான் நினைக்கிற போதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று அபூபக்கர் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு தன்னுடைய உயிரை பற்றிய எந்த எண்ணமும் இருக்கவில்லை. எனவே அபூபக்கர் அவங்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது, தியாகம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது, நபித்துவம் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. அதனால் நபி அவர்கள் சொல்கிற போது அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று அபூபக்கர் அவனை சேர்த்துக் கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்களிடத்தில் அந்த ஈமான் இருக்கவில்லை, உறுதி இருக்கவில்லை, தளம்பல் இருந்தது, நபியை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லாம தளர்வான பலகீனமான ஈமானோடு நீங்க இருக்கிறீங்க, ஆனா அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அவன் வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். எனவே நாங்களும் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கிறதாக இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க எப்படி ஈமான்ல உறுதியா இருந்தாங்களோ, எப்படி தியாகம் செய்ய வேண்டும் என்கிற ஏக்கத்தில் இருந்தார்களோ, எப்படி இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற துடிப்போடு இருந்தார்களோ, அப்படி இருந்தால் ஆபத்தின் போது அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க தகுதியா இருக்கிறோம். அப்படி இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் போன்ற ஒரு மனநிலையில நாங்கள் இருந்தோம் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு நாங்கள் தகுதி இல்லாத நிலையில் இருக்கிறோம் என்கிற அம்சத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, இந்த முஹர்ரம் 10 நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக ஆக்கி வச்சாங்க. அதுதான் இந்த மார்க்கத்துடைய கடைசி முடிவு. ஆனால் இந்த முஹர்ரம் 10 நீங்க இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைய பேப்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், இந்தியா, ஈரான், அதாவது ஈராக் போன்ற நாடுகளில் ஷியாக்கள் தங்களுடைய மேல்களை கத்தியினால கீறி பிள்ளைகளுடைய தலைகளை கீறி ரத்தம் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். சில வேளை பாகிஸ்தான்ல, அதே மாதிரி ஈரான்ல, ஈராக்ல இன்றைய தினங்களில் சில பள்ளிகளுக்குள் குண்டுகள் வெடிக்கலாம், படுகொலைகள் நடக்கும். அதே மாதிரி பெண்கள் எல்லாம் கூட தங்களுடைய சங்கிலிகளால் தங்களுடைய மேலிலே அடித்துக் கொள்வார்கள். ஏன் என்று கேட்டால் இந்த முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது துக்கமான ஒரு நிகழ்ச்சி தான்.
ஒரு சோகமான நிகழ்ச்சி தான், வரலாற்றில் நடந்த ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்பட வேண்டிய நிகழ்ச்சி தான். ஆனா அதுக்கு துக்கம் கொண்டாடுறதுங்கிறது மார்க்கத்தில் இருக்குதா என்று கேட்டா இல்லை. இந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலையை மையமாக வைத்து ஷியாக்கள் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் பிரச்சனையை உண்டு பண்றாங்க. ஒரு அறிஞர் சொல்லுவார் என்னன்னு கேட்டா, இந்த ஷியாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சாபம் தான் இந்த கர்பலாங்கிறது. ஏன்னு கேட்டா, ஆயிஷா நாயகியை விபச்சாரி என்று சொல்கிறார்கள், அவங்க மேல அவதூறு சொல்றாங்க. அந்த அவதூறுக்கு வருஷா வருஷம் அவனுக்கே அவனே ஹத்தடிச்சு கொள்ளக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன்னா யாரும் அதுக்கு ஹத்தடிக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ் உசூர் வாழ்கிற போது இந்த அவதூறுல பங்கெடுத்த சஹாபாக்களுக்கு 80 கசையடி கொடுத்தார்கள். இந்த சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆசுராவினுடைய பேர்ல அந்த ஹத்தை தங்களுக்கு தாங்களே அடித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, ஷியாக்கள் இந்த முஹர்ரம் 10 தங்களுடைய பிரச்சாரத்துக்கான ஒரு சாதனமாக, தங்களுடைய கொள்கையை மக்களுக்கு சொல்றதுக்கான ஒரு வழியாக, நாங்கள் ஹுசைனை நேசிக்கிறோம் என்பது காட்டுறதுக்கான வழியாக ஆக்கியிருக்கிறாங்க. அண்மையில மக்காவில் நடந்த, அதாவது நெரிசலினால மக்கள் மரணித்து போன அந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை கூட நீங்க டிவியில அந்த வீடியோ கட்டிங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க வந்து யா ஹுசைன் யா ஹுசைன் என்று அதை சத்தம் போட்டுக் கொண்டு வருகிறார்கள். சில நேரங்களில் கௌபாவை சுத்தி கொண்டிருப்பார்கள், துவா கேட்கிறவங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு துவா கேட்பாங்க. இந்த கூட்டம் மட்டும் யா அலி என்று துவா கேட்டு கொண்டு வருவார்கள். கௌபாவுக்கு வந்து அல்லாவை விட்டு அலியை அழைக்கக்கூடிய ஒரு குஃபருடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஷியாக்கள் என்ற கூட்டம். இந்த ஷியா என்ற கூட்டம் எங்கேயோ ஈரான்ல இருக்கிறாங்க, ஈராக்ல இருக்கிறாங்க, சிரியாவில் இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இலங்கையிலேயும் இருக்கிறாங்க. ஷியாக்களுடைய தகவல் பிரகாரம் 20,000 ஷியாக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய கொள்கையை சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நாட்டில் எத்தனை ஜமாத் இருக்கு, அத மாதிரி ஒரு ஜமாத் தானே இது என்று பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இந்த நாள் கர்பலா நடந்த நாள் என்கிற காரணத்தினால் அதை ஒட்டி ஒரு செய்தியை சொல்லலாம் நினைக்கிறேன். கர்பலாவில் நடந்ததுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீண்ட வரலாறு சிக்கல்கள் இருக்குது. அதுல யார் தவறு செஞ்சாங்க, யாரு நீதி, யார் பக்கம் நியாயம் இருக்குது என்ற தீர்ப்பு சொல்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லவில்லை. இந்த கர்பலா யுத்தம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் யஸீத் தான் உமையா கலாபத்தினுடைய ஆட்சியாளராக இருக்கிறார். கூபா வாசிகளுக்கு அரபியிலே சொல்லுவார்கள் அல் கூபி லா யூபி என்று சொல்வார்கள். ஈராக்காரன் இருக்கிறானே, வாக்களிச்சால் நிறைவேற்ற மாட்டான், மாறு செய்வான், இது அவங்களுடைய இயல்பான குணம். இந்த ஈராக்கார மக்கள் உசைன் ரலியல்லாஹு கூட தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருந்தாங்க, நீங்க தான் ஜனாதிபதி, நீங்க வர வேண்டும், நாங்க உங்களை ஜனாதிபதியா ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருந்தாங்க. அந்த காலத்திலே வாழ்ந்த இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற சஹாபாக்கள் உசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொன்னாங்க, கூவாவாசியை நம்பாதீங்க, போகாதீங்க என்று சொன்னாங்க. ஆனால் உசைன் ரலியல்லாஹு அவங்க தங்கள் தரப்புல சில நியாயங்களை கண்ட காரணத்தினால் அதோட பேச்சை நம்பி போனாங்க. போனா இடைவெளியில இந்த கூபா வாசிகள் அவரை கைவிட்டாங்க. கர்பலா போரிலே உசைன் ரலியல்லாஹு சுமார் 70 பேர் தான் கொல்லப்பட்டாங்க. ஒரு நபியினுடைய பேரருக்கு பின்னால் அவரை கூப்பிட்டு எடுத்தவங்க சண்டையின் போது அவரோடு இருக்கவில்லை, கைவிட்டு வந்துட்டாங்க. போர் நடந்தது, உசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. அதுல சிலர் கொடூரமாக நடந்து கொண்டார்கள். அந்த கொலைக்கும் அந்த கொடூரத்துக்கும் யஸீதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் உண்மையான வரலாறு. ஒரு ஆட்சிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி நடந்தால் அந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்த சொல்லித்தான் எந்த ஜனாதிபதியும் சொல்லுவார், அது அவருடைய கடமை. அதை கட்டுப்படுத்த போன ராணுவ தளபதிகள் சிலர் இவரை கொலை செஞ்சு கழுத்தை 2ஆக்கி எடுத்தா இதனால அவர் சந்தோஷப்படுவார்னு நினைச்சாங்க. ஆனா இந்த கொலை சம்பந்தமாக அவர் கவலைப்பட்டார் என்கிற வரலாறு தான் இருக்குது. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு குடும்பமே தவறா விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு.
ஒரு குடும்பத்தை பத்தியே நல்ல செய்தி மக்களுக்கு தெரியாது. அபூ சுஃபியான் இவருடைய பேரை சொல்கிற போது சிலர் தான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர், ஆனா பிறகு இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர் சஹாபி. ஹிந்தா இந்த பெண்மணியை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா, நாவடிவாட பாட்டுல சொல்லப்படுற செய்தி தான் தெரியும். ஹம்சா அல்லாஹ்வுடைய உடம்ப ஈரலை பிச்சு சப்பி துப்பிய கொடுமையான பெண், அதுதான் தெரியும் எங்களுக்கு. ஆனா அவங்க பத்துக மக்காவின் போது ஹிந்தா என்ற அந்த பெண்மணியை நபி அவங்க மன்னிச்சாங்க, நபி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அவங்க மன்னிச்சாங்க. அதுக்கு போல அவங்க இஸ்லாத்துல இருந்தாங்க, ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி பெண்மணி, அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் ஒரு தவறான நம்பிக்கை இஸ்லாமிய நாகரிகம் படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே சொல்லப்படுது. ஆட்சிக்காக எது வேணுமானாலும் செய்யக்கூடியவர் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அவங்களை பாராட்டி சிறப்பித்து ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்ற முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த முஆவியா அவருடைய மகன் தான் யசீத் என்பவர். இந்த யசீதை பத்தி எப்படி நம்பிக்கை இருக்குதுன்னு கேட்டா, அதுவும் நாவடிவா ஒரு பாட்டு படிச்சிருக்கிறார். கண்டாரன் கொலை நடந்தும் சண்டாளன் யசீது என்பான் கொன்றாண்டி மான் ஹுசைனை என்கிற ஒரு பாட்டு படிச்சிருக்கிறார். அவர் ஒரு சண்டாளன், பார்த்தா பயப்படுற மாதிரி ஆள் என்று படிச்சிருக்கிறார். ஆனா ஹுசைனுடைய அந்த யசீதுடைய வரலாறு எடுத்துக்கொண்டா நல்ல சைட்டுன்னு சொல்லப்படுது, கெட்ட சைட்டுன்னு சொல்லப்படுது. அவருக்கு எதிராக வரலாற்றில் அவர் வாழுகிற போதே நிறைய பொய்யான கதைகள் சொல்லப்பட்டது, நிறைய பொய்யான தகவல்கள் சொல்லப்பட்டது. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய அல் விதாயா வன் நிஹாயா என்கிற வரலாற்று நூலில் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அந்த சம்பவம் ஒரு அவரை பத்தி ஒரு உண்மையான தன்மையை சொல்லும். அந்த சம்பவத்தை சுருக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு நிறைய மனைவிமார் இருந்தாங்க. பாத்திமா அவங்க மௌத்தா போனது போல நிறைய பேரை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. சில பேர் அவங்களுடைய வாப்பாட பேர்ல சொல்லாம உம்மாட பேர்ல சொல்லுவாங்க. ஏன்னா பல மனைவிமார்கள் இருந்ததுனால அலில்லா அவங்களுடைய எந்த மனைவிக்கு பிறந்தவர் என்ற அடையாளம் காண்றதுக்காக உம்மாட பேரோட சொல்லுவாங்க. அலில்லா அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தார், அவருடைய பேர் முகமது. அவங்களோட உம்மாட பேர் ஹனீபா, அதனால முகமது இப்னு ஹனீபா என்று அவர் அழைக்கப்பட்டார். வாப்பாட பேரோட அழைக்காம உம்மாட பேர். இது அலில்லா அவங்களுடைய மகன். எங்களுக்கு தெரியும் முஆவியா அவங்களுக்கு அலில்லா அவங்களுக்கு இடையே தான் சண்டை நடந்தது. அடுத்தது அலில்லாவுடைய மகன் ஹுசைனுக்கும் முஆவியா அவங்களுடைய மகன் யசீதுக்கும் இடையில சண்டை நடந்திருக்குது. அப்ப உண்மையிலேயே யசீதோடு கோபமாக இருக்கிறதாக இருந்தா முகமது என்கிற அலில்லாவுடைய மகனுக்கும் அவங்களோட கோபம் இருக்கணும், ஏன்னா வாப்பாவோட சண்டை பிடிச்சாக்க. இந்த யசீதுடைய ஆட்சி காலத்துல ஒரு கூட்டம் வந்து யசீதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறதுக்கு முற்படுறாங்க. ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டம் செய்யணும். இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு யாரை கொண்டு போறது? யாராவது ஒரு பொதுவான ஆளை கொண்டு போகணும், அப்பதான் போராட்டம் ஜெயிக்கும். அப்ப நம்ம நாட்டை பொது வேட்பாளர் கொண்டு வந்த மாதிரி யாரை கொண்டு வரலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப பாக்குறாங்க அலி ரலியல்லாஹுடைய மகன் இருக்கிறார், முகமது இப்னு ஹனீபா இருக்கிறார், இவரை கொண்டு போய் போராட்டத்தை ஆரம்பிச்சா போராட்டத்துல ஒரு முன்னேற்றத்தை காணலாம்னு நினைக்கிறாங்க. நினைச்சு வந்து அவங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க, நாங்க அலிக்கு எதிரான முஆவியாவுக்கு யசீதுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி செய்ய போகிறோம், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரதுக்கான கிளர்ச்சி, நீங்க வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் இதுக்கு வரமாட்டேன் என்று சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க வராட்டி பரவாயில்லை, உங்களோட ரெண்டு மகன் இருக்கிறாங்களே அந்த ரெண்டு மகனை அனுப்புங்க, அலி ரலியல்லாஹுடைய மகன் முன்னால வச்சு நாங்க போராட்டத்தை தொடர்றோம்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நானே வரமாட்டேன்னு சொல்றேன், நான் வராம என் ரெண்டு பிள்ளைய நான் எப்படி போங்கன்னு சொல்றதுன்னு சொல்றாரு. அப்ப சொல்ற, நீங்களும் வரமாட்டேன்னு சொல்றீங்க, உங்களோட பிள்ளைகளே அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க, அப்ப வந்து ஒரே ஒரு பயான் பண்ணுங்க, இந்த போராட்டத்துக்கு துணை நில்லுங்கள் என்று மக்களுக்கு ஒரு பயான் பண்ணுங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க கேட்கறது ஆச்சரியமா இருக்குது, நானும் வரமாட்டேன் என்று சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைகளே அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மக்களே நீங்கள் போங்கள் என்று நான் மக்களை எப்படி தூண்டுவதுன்னு கேட்டாங்க. அப்ப வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்து சொன்னாங்க, நீங்க உங்களோட வாப்பாவோட சேர்ந்து அவங்களோட வாப்பாவோட சண்டை பிடிச்சீங்க தானேன்னு சொன்னாங்க. அப்ப இவர் சொல்றாரு, ஏண்ட வாப்பாவை மாதிரி அலி ரலியல்லாஹு மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க, நான் வந்து சண்டை பிடிக்கிறேன்னு சொன்னார். அப்ப வந்தவங்க சொல்றாங்க, யசீதை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் ஒரு குடிகாரரு,
அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி, அதனாலதான் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த இப்னு அலிலாவுடைய மகன் முகமது பின் ஹனீபா சொல்றாரு, நான் யசீதோடு பழகி இருக்கிறேன். அவரை பத்திய வரலாறு பாருங்க. நான் யசீதோடு பழகி இருக்கிறேன், அவர் சுன்னத்தான தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடியவராக நான் பார்த்திருக்கிறேன். யசீத் என்கிற அவரு இந்த நாவரணிவா சண்டாளன் படிச்சிருக்கிறாரு, அந்த யசீது சுன்னத்தான தொழுகைகளை பேணக்கூடியவராக இருந்தார். மார்க்க விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நான் போகிற நேரமெல்லாம் என்னிடத்தில் கேள்விகள் கேட்கிறவராக இருந்தார் என்று சொல்றாங்க. உடனே வந்தவங்க சொன்னாங்க, அவர் உங்கள்கிட்ட நடிச்சிருப்பாரு. அப்ப அலிலாவுடைய மகன் கேட்கிறாரு, எனக்கு முன்னால நடிச்சவர் உங்களுக்கு முன்னால சாராயம் குடிச்சாருன்னு சொன்னா நீங்களும் குடிக்கிறதுல அவரோட பார்ட்னரா இருந்திருக்கணும். எனக்கு முன்னால நல்லவர் மாதிரி நடிச்சவர் உங்களுக்கு முன்னால பொம்பளை பொறுக்கியா நடக்கிறாருன்னா நீங்களும் அவரை மாதிரி ஆக்களா இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு முன்னால் நடிக்க உங்களுக்கு முன்னால் நடிக்கத்தானே செய்வார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்டாங்க. அதோட வந்தவங்க நாங்க வேறையா பார்த்துக்கிறோம்னு சொல்லி பிற வெளியே போனாங்க. இந்த வரலாறை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற புத்தகத்துல சொல்றாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, யசீதை பற்றி அவருக்கு எதிராக இருந்த முஆவியா அதாவது அலிலாவுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் சொன்ன செய்தி இது. எனவே வரலாற்றுல சில நலவுகள் புல்லாப்புகள் இருக்கு, சில தவறுகள் பெருப்பிக்கப்பட்டிருக்கலாம், சில தவறில்லாத விஷயங்கள் இட்டுக்கட்டப்பட்டிருக்கலாம். ஏண்டா வரலாறுங்கிறது மனிதன் எழுதுறது. அவங்களுக்கு விருப்பமானவங்களை புகழ்ந்து எழுதுவாங்க, விருப்பமானவங்களை இகழ்ந்து எழுதுவாங்க. எனவே இந்த அடிப்படையை நாம் விலகி கொண்டு கடந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லவங்களை பத்தி ஒரு தகவல் சொல்லப்பட்டால் அதை பத்தி உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, யாரெல்லாம் எங்கட பாவங்களே மன்னிச்சிருது, முன்னால போன அவங்களோட பாவங்களே மன்னிச்சிரு, எங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில குரோதத்தை உண்டு பண்ணிடாது என்கிற ஒரு பிரார்த்தனையை தான் நாங்க செய்யலாம். யசீத் என்கிறவரை பற்றி அவர் மரணித்ததுக்கு பிறகு கிதாபுகள் எழுதிய அறிஞர்கள் கூட ரஹிமஹுல்லா, யசீத் ரஹிமஹுல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கு அந்த வார்த்தையை நாங்க சொன்னா சந்தேகப்படுற மாதிரி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அவரை பத்தி குறையான வரலாறுகளும் இருக்குது. யசீத் என்கிறவரை பத்தியே நல்ல அபிப்பிராயங்கள் இப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், முஆவியா என்கிற ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வோட மச்சான். அதே மாதிரி பல சஹாபாக்கள் பற்றிய தவறான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கிறது. எனவே சஹாபாக்கள் பற்றி தப்பான செய்திகள் இருந்தால் நாங்கள் அதில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது. இது சம்பந்தமான ஒரு தெளிவான நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். ஷியாக்களை பொறுத்தளவில் உண்மையிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க மேல கொண்ட அன்பால அவங்க இந்த துக்க தினத்தை கொண்டாடல. அப்படி அன்பால கொண்டாடுறதாக இருந்தா ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாப்பா அலி ரலியல்லாஹு கொலை தான் செய்யப்பட்டாங்க. ஏன் அப்ப அலி ரலியல்லாஹுடைய கொலைக்கு நீங்க துக்க தினம் கொண்டாடுறது இல்லை, ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலைக்கு மட்டும் ஏன் துக்க தினம் கொண்டாடுறீங்கன்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹுடைய துக்க தினத்தை வைத்து உமையாக்களுக்கு எதிராக மக்களை தூண்டலாம், அரசியல் ரீதியான குழப்பத்தை உண்டு பண்ணலாம் என்கிறதுக்காகத்தான் இந்த பிரச்சனையை அவங்க கொண்டு வந்தாங்க. எனவே இந்த முஹர்ரம் நாளை துக்க தினமாக கொண்டாடுவதுங்கிறது இஸ்லாத்துக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு. இந்த ஷியாக்களுடைய சிந்தனை இன்றைக்கு நாட்டில் பரவி வருகிறது. நாங்க சில நேரம் இதுல தப்பிரலாம், சில வேளை எங்களோட பிள்ளைகள் இதுக்கு பலியாகலாம். அவங்க தனியா யூனிவர்சிட்டி திறந்திருக்கிறாங்க, தனியா மதரசாக்கள் நடத்துறாங்க, பெண்கள் மதரசாக்கள் நடத்துறாங்க. சில நேரங்களில் அங்கு படிச்சுட்டு வந்தவங்க மௌலவி என்ற பேரில் மாப்பிள்ளைகளாக எங்களோட குடும்பங்களுக்குள்ள வந்துடலாம். சில நேரங்களில் தெரியாத பள்ளிகளில் இமாம்களாக வந்து அவங்களோட தவறான கருத்துக்களை, குபுரான கருத்துக்களை மக்களிடத்தில் சொல்லலாம். எனவே இது சம்பந்தமான ஒரு தெளிவும் எங்களுக்கு தேவை. இதையும் இந்த நாளில் நடந்த நிகழ்வு என்கிறதுனால இதையும் நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, இது போன்ற பித்னாக்கள் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதா இருந்தால் இஸ்லாம் பற்றி ஒரு தெளிவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மருதமுனையை பொறுத்தளவு அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கு உள்ள சகோதர சகோதரிகளும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கிறதிலும் மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீர்கள். இந்த ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகரிக்க வேண்டும். இந்த நல்ல நிலை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை நல்ல முறையிலே படித்து அதன் அடிப்படையிலே வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.